சிரிப்பு சத்தத்துல நிறைஞ்சிருக்கு பயம். இந்த வீட்டோட ஒவ்வொரு மூலைக்கும் அதோட காரணம் தெரியும். சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மை கிடையாது. ஆனா உண்மை என்னவோ அது இதுவரைக்கும் சொல்லப்படவே இல்லை. இது வீடு இல்ல, உயிருள்ள முடிவு. அது இன்னைக்கு வந்திருக்கு. அதுதான் அடுத்தது. த்ரீஷா பிக் பாஸ் செட்ல நிறைஞ்சிருக்கிற கூட்டத்துக்கு நடுவுல நடந்து போயிட்டு இருக்கா. நாலாபுறமும் பயங்கரமான மியூசிக் சத்தம் எதிரொலிக்குது. எல்லா பக்கமும் கொண்டாட்டம் நிறைஞ்சிருக்கு. இந்த கொண்டாட்டம் சத்தத்துக்கு நடுவுல அவ ரொம்ப அமைதியா போய் முன்னாடி உட்காந்தா. அவ தன்னுடைய கையில ஒரு கயிறை கெட்டியா பிடிச்சிருந்தா. அப்புறம் அவளுடைய கவனம் முன்னாடி மட்டும் இருந்தது. அதே சத்தத்துக்கு கொஞ்சம் தூரத்துல கன்ஃபெஷன் ரூம்குள்ள அமைதியான சூழல் நிறைஞ்சிருந்தது. அங்க த்ரிஷாவோட உடம்பு மேல இருந்து தொங்கிக்கிட்டே இருக்கு. அவ எந்த ஒரு அசைவும் இல்லாம நிலையா தொங்கிக்கிட்டு இருந்தா. ஒரு பக்கம் இருக்கிற கண்ணாடி சுவரில் அவளுடைய உடம்பு ரொம்ப கிளியரா தெரியுது. ஆளே இல்லாத அந்த அறையில இந்த காட்சி குழப்பத்தை உருவாக்கிடுச்சு. மும்பையோட நைட் கிளப்போட சூழல் இப்ப தெரியுது. உள்ள கௌரவ், ஸ்ருதி, அர்ஜுன் அப்புறம் மீரா ஒரு லாஞ்ச் ஏரியாவுல உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப நிம்மதியா அவங்களோட ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேசுற விஷயங்கள்ல சந்தோஷமும் சிரிப்பும் நிறைஞ்சிருக்கு. அவங்களோட முகத்துல சந்தோஷமும் நிம்மதியும் நல்லா தெரியுது. அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. This one is for Gaurav. எல்லாரும் கிளாஸை எடுக்கிறாங்க. அவங்களுக்காக சியர்ஸ் சொல்றாங்க. அர்ஜுன் உடனே பின்னாடி சாஞ்சான். அப்புறம் தன்னோட சீட்ல ரொம்ப நிம்மதியா உட்கார்ந்தான். இங்க பாருங்க, நம்ம ஒண்ணா சேர்ந்து செலிப்ரேட் பண்றது இதுதான் கடைசி. அதுக்கப்புறமா நீ கடைசின்னா நான் என்ன நிரந்தரமாவா போறேன்? நிரந்தரமா இல்ல, ஆனா செட்டில் ஆக போறல்ல. ஆமாப்பா. சரி, அங்க போனதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சிருக்க? என்ன யோசிச்சிருக்கன்னா அங்க போயிட்டு ஷோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், வேற என்ன? எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க. ஆனா நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நீ திடீர்னு போய் ஃபாரின்ல செட்டில் ஆவேன்னு. நான் எதுவும் பிளான் பண்ணல. ஆனா இப்போ இங்க எதுவுமே இல்லைல்ல. அப்புறம் டேடோட ஷோவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால அங்க போய் ஏதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ணணும். அது சரி கௌரவ், இப்ப நீ போற, அப்படி என்னதான் நடந்தது சொல்ல. என்ன சொல்ற? டேய், நீ இருக்கியே, என்னதான் ஆச்சு முழுசா சொல்லிட்டு போடா. நீ எதுக்காக திடீர்னு ஷோவை க்ளோஸ் பண்ணிட்ட? அதான் சொன்னல, டிஆர்பி நல்லா வரல, அதனால தான். இதெல்லாம் மற்றவங்களுக்கான ரீசன்ஸ்ரா. உண்மையான ரீசன் எங்ககிட்ட சொல்ல மாட்டியா? ஆமா, டிஆர்பிங்கிறது ரீசனா இருக்காது. சீசன் 13 உன்னோடது சூப்பர் ஹிட் ஆச்சு. அப்புறம் நீ அதை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்ட. டோன்ட் மைண்டா. ஆனா இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அட, நீங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க. சொன்னல, இன்டர்னலாக எதுவும் இல்லை, அதனால தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். டிஆர்பியிலேருந்து இப்போ இன்டர்னல் ஆயிடுச்சா? சரி சரி, இதெல்லாம் விடு. இது நம்மளோட லாஸ்ட் பார்ட்டி. இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரியாது. லெட்ஸ் டூ சம்திங். What do you mean by something? நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிக் பாஸ் செட்டுக்குள்ளே போகலாம். எல்லாரும் பேசிட்டு இருக்காத. அந்த செட்டு 3 வருஷமாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. அங்கே ரொம்ப அழுக்காக இருக்கும். இப்ப நீ ஏதோ சாக்கு சொல்ற. எப்பா, இந்த விஷயங்களை தான்ப்பா பின்னாடி நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஆமாண்டா, ப்ளீஸ் ஏதாவது அட்வென்ச்சரஸாக பண்ணலாம்ல. ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இன்னைக்கு மட்டும் நீ எங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நாங்கள் எப்போவுமே உங்ககிட்ட இதை பற்றி பேச மாட்டோம். பட் யார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட, இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ அங்கே போகிறோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் திரும்ப வந்துடலாம். கௌரவ் கொஞ்ச நேரம் யோசிச்சான். சரி, ஓகே, பட் ப்ளீஸ் யா, ரொம்ப நேரம் அங்கே இருக்கக்கூடாது. போயிட்டு உடனே திரும்ப வந்துடணும். எல்லாரும் அவன் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த செட்டை நோக்கி போனாங்க. அவங்க கேட்டு கிட்ட போனாங்க. அப்புறம் கௌரவ் காரை நிறுத்தினான். 4 பேரும் கீழே இறங்கினாங்க. கௌரவ் கேட்ல இருந்த பூட்டை பார்த்தான். அப்புறம் அக்கம் பக்கம் சுத்தி பார்த்தான். ஏதோ செக்யூரிட்டி கார்டை அங்க தேடிட்டு இருந்தான். அங்க யாரையுமே காணும். அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை திரும்பி பார்த்தான். அப்புறம் இந்த பிளானை விட்டுடும்படி முடிவு பண்ணான். பார்த்தீங்கல்ல, கேட் க்ளோஸ் ஆயிருக்கு, வாங்க திரும்ப போயிடலாம். அட, கேட் தானடா மூடி இருக்கு, மூளை திறந்து தானே இருக்கு. அர்ஜுன் காரோட பூட்ல இருந்து ஒரு க்ரோ பாரை எடுத்தான். அப்புறம் பூட்டை உடைச்சிட்டான். ஆனா இதுல கௌரவுக்கு சந்தோஷம் இல்லை. டேய், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம பிரச்சனை ஆகிடும். அப்பா, நீ எப்படியும் இதெல்லாத்தையும் விட்டுட்டு தான் போற. வா. 4 பேரும் அந்த இடத்த நோக்கி காலடி எடுத்து வச்சாங்க. அவங்க 4 பேரும் உள்ள நுழைஞ்சதும் அந்த சூழல்ல ஒரு வித்தியாசமான அமைதி பரவுச்சு. அப்புறம் கிளைமேட் திடீர்னு கீழே இறங்கிடுச்சு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே முன்னாடி போனாங்க. ஆனா அந்த 4 பேரும் இப்படிப்பட்ட மாற்றத்தை உணரவே இல்லை. கைஸ், உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? என்ன, வெளியில அந்த அளவுக்கு குளிர் கிடையாது, ஆனா இங்க உள்ள பயங்கரமா குளிருது. குளிர் தான் இருக்கு,
ஒருவேளை நாம காட்டுக்கு நடுவில் இருக்கிறோம்ல, அதனால கூட இருக்கலாம். ஆ ஆ ஹாரர் மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கண்ட்ரோல் ரூம் கிட்ட போனாங்க. தூசியும் சிலந்தி வலைகளும் அந்த இடத்துல நிறைஞ்சிருந்தது. மெஷினரிகள் அங்க அப்படியே இருந்தது. ஏதோ நேரம் இங்கேயே நின்று போன மாதிரி. கௌரவ் ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தான். ஆனா மற்றவங்க எல்லாம் ஒவ்வொரு ரூமா போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இங்க இவ்வளோ மெஷின்கள், அப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏலியன் இப்ப வந்து நம்ம கிட்ட பேச போற மாதிரி இருக்கு. அவங்க சில நொடி சிரிச்சாங்க. ஆனா திடீர்னு அந்த அமைதியில பைப்ல இருந்து தண்ணி வர சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் அவங்களோட சிரிப்பு நின்னுடுச்சு. கௌரவ் வெளியில எட்டி பார்த்தான். யாரு? இன்னொரு பக்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. சத்தம் கிரீன் ரூம்ல எதிரொலிச்சது. கௌரவும் மற்றவங்களும் ஒருத்தர் ரொம்பவே பயத்தோட பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பயத்தை மீறியும் அவங்க அங்க போய் பார்க்க முடிவு பண்ணாங்க. ஒருவேளை நம்மள பயமுறுத்த பார்க்குறாங்களா? அந்த மாதிரி ஏதாவதுன்னா இது நிஜமாவே கேவலமான விளையாட்டு கௌரவ். எனக்கு நிஜமா எதுவும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு மெயின் ரூம்ல ஏதாவது டேப் லீக் ஆகுது போல. அவன் சொல்றது உண்மையா தான் இருக்கும். வாங்க நம்ம எல்லாரும் போய் அங்க செக் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரா அந்த கிரீன் ரூமை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்களோட காலடி சத்தம் அந்த அமைதியில எதிரொலிக்குது. 4 பேரும் கிரீன் ரூம்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க. அவங்களுக்கு லெஃப்ட்ல பாத்ரூம் இருந்தது. அப்புறம் பைப்ல இருந்து வர தண்ணீர் சத்தம் கிளியரா கேட்குது. மீராவும் ஸ்ருதியும் பயந்து போயிருக்காங்க. அவங்களுடைய கவனம் பாத்ரூமோட கதவுலையே இருந்தது. கௌரவ் ஹேண்டில் பிடிச்சான். ஆனா ஏதோ பேசினான். அவனுடைய முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சது. அர்ஜுன் எந்த ஒரு பயம் இல்லாம முன்னாடி போனான். அட என்னடா நீ, எல்லா விஷயத்தையும் இந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அர்ஜுன் கௌரவை தள்ளிட்டு கதவை உதைச்சு அந்த கதவை திறந்தான். அவன் உள்ள அடி எடுத்து வச்சான். ஆனா பின்னாடி இருந்து திடீர்னு கதவு முடிஞ்சிச்சு. அப்புறம் சத்தமான கிளிக் சத்தத்தோட கதவு லாக் ஆயிடுச்சு. அர்ஜுன் 2 தடவை கத்தினான். அவனுடைய சத்தம் அந்த அமைதியான ரூம்ல எதிரொலிச்சது. அப்புறம் திடீர்னு ஒரு அமைதி நிலவுச்சு. வெளியில கௌரவ், மீரா அப்புறம் ஸ்ருதி கதவை திறக்கிறதுக்கான முயற்சியில் அந்த கதவை தட்டினாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட தோல்வினால அவங்களோட பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அர்ஜுன் அர்ஜுன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அர்ஜுன் பதில் சொல்லு. உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அப்படியே எதுவும் பேசாம அமைதியில உறைஞ்சு போயிட்டாங்க. இதய துடிப்பு ரொம்ப வேகமாச்சு. திடீர்னு பாத்ரூமோட கதவு தானாவே திறந்தது. உள்ள அர்ஜுன் இறந்து போய் அவனோட பாடி இருந்தது. அவனுடைய கண்கள் திறந்தே இருந்தது. அப்புறம் தலை இடிபட்டிருந்த மாதிரி இருந்தது. பயம் மீராவையும் ஸ்ருதியையும் சுத்திக்கிச்சு. எந்த ஒரு வார்த்தையும் பேசாம 3 பேரும் திரும்பி மெயின் வாசல் கதவுக்கு ஓடி போனாங்க. அவங்களுடைய காலடி சத்தம் லாஃப்ட்ல எதிரொலிச்சது. படிக்கட்டில் இறங்கும்போது அவங்க அவங்களோட உயிரை காப்பாற்றிக்க ஓடிட்டு இருந்தாங்க. அவங்க கேட் வரைக்கும் போனாங்க. அங்கேருந்து வெளியே வரத்துக்கு கதவை அசைச்சாங்க. ஆனால் நம்பிக்கை அவங்கள விட்டு போயிடுச்சு. என்ன கேட் மூடி இருக்கு. அவங்க உணர்ந்த உடனே, அதாவது அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு பயமும் அதிர்ச்சியும் அவங்க மனசுல நிறைஞ்சிடுச்சு. உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இந்த இடத்துக்கு வர வேண்டான்னு. என்ன நடக்குது கௌரவ்? அது யாரு? அது எனக்கு எப்படி தெரியும்? செக்யூரிட்டி. இன்னொரு பக்கம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. தோல்வியை ஒத்துக்கிட்டு அவங்க கேட்டோட உதவிக்காக போய் நின்னாங்க. அவங்களுடைய கண்களில் கண்ணீர் செஞ்சுட்டு இருந்தது. ஸ்ருதி பாவம் அழுதுகிட்டே இருந்தா. அர்ஜுன் இறந்து போன துக்கம் அவளை முழுமையா சுத்திக்கிச்சு. அர்ஜுன் அர்ஜுன் நாம உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியே ஆகணும். மீரா ஸ்ருதியை மெல்லமா அமைதியா இருக்க சொல்லி சொன்னா. அவளுக்கு ஏற்பட்ட வழிய அமைதியோட தாங்கி கேட்டா. கௌரவ் தன்னுடைய போனை எடுத்தான். ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது. ஆனா அவன் செக் பண்ணதும் அவனுக்கு சிக்னல் இல்லைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. அப்புறம் நெட்வொர்க் வேலை செய்யல. ஷிட். என்னாச்சு? இங்க நெட்வொர்க்கே இல்லை. நீங்க 2 பேரும் உங்க போனை செக் பண்ணுங்க ப்ளீஸ். மீரா தன்னுடைய போனை எடுத்தா. அப்புறம் ஸ்ருதியும் தான் போனை செக் பண்ணா. ஆனா 2 பேரோட போன்லயும் ஒரே மாதிரியான விளைவு தான் தெரிஞ்சது. எந்த ஒரு நெட்வொர்க்கும் இல்லை, எந்த சிக்னலும் இல்லை, எதுவும் இல்லை. எங்களோட ஃபோன்ஸ்லயும் நெட்வொர்க் இல்லை.
கௌரவ் சில நொடி ரொம்ப தூரத்துல பார்த்தான். ஆழ்ந்த யோசனையில மூழ்கிட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், இங்கேயே இருக்கிறது நமக்கு சேஃபே கிடையாது. நாம் ஒரு வேலை பண்ணலாம். பேக்லானுக்கு போயிடலாம். அங்கே இருக்கிற வாலுக்கு பின்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஒருவேளை அங்கே போய் சத்தம் போட்டால் யாராவது கேட்கலாம். மீராவும் ஸ்ருதியும் அவன் சொன்னதை கேட்டு சரிங்கிற மாதிரி தலையசைச்சாங்க. அப்புறம் 3 பேரும் பின்னாடி இருக்கிற லானை நோக்கி போனாங்க. பின்னாடி இருக்கிற லானோட பாதை அதே வழியில் அவங்கள கூட்டிட்டு போச்சு. எங்கேருந்து அவங்க வெளியே வந்தாங்களோ அங்கே அவங்க ஒரு திருப்பத்தை எடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி நடந்து போனாங்க. ஆனால் திடீர்னு அவங்க உணர ஆரம்பிச்சாங்க, அதாவது மீராவை காணோன்னு. அவங்க பயந்து போய் மீரா பேரை சொல்லிக்கிட்டே பின்னாடி ஓடினாங்க. அவங்க ஒரு ரூமுக்குள்ள போனாங்க. அப்புறம் பார்த்தாங்க, மீரா அங்க தரையில குப்புற விழுந்து கிடந்தா. அவங்க அவளை போய் தொடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவ பின்னாடி ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்பவும் விசித்திரமான முறையில திரும்பினா எலும்புகள்லாம் உடஞ்சு உறிஞ்சு போக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு தெரியாத சக்தி அவளை ஒரு அறையை நோக்கி இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சது. கௌரவும் ஸ்ருதியும் அவளை காப்பாத்துற முயற்சியில அவளோட சேர்ந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு பொம்மையோட கிளிக் போல மீராவோட தலை விசித்திரமா ஒரு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. அவ கௌரவோட கண்ணை பார்க்க ஆரம்பிச்சா. அவளுடைய முகம் பயங்கரமான உருவத்துல விகாரமா மாறுச்சு. அவளை பார்த்ததுமே கௌரவ் அவளோட கையை விட்டுட்டான். அப்புறம் பின்னாடி பக்கம் போய் கத்த ஆரம்பிச்சான். இது மீரா இல்ல. மீரா அந்த அறைக்குள்ள இழுக்கப்பட்டா. அப்புறம் அந்த இருட்டுல அவ காணாம போயிட்டா. ஸ்ருதி அங்க தரையில உட்கார்ந்தபடி மீரா மாயமா மறைஞ்ச இடத்தையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தா. அவ திரும்பி கௌரவ பார்த்தா. அப்புறம் அவனுடைய முகத்துல பயமும் குழப்பமும் நல்ல தெளிவா தெரிஞ்சது. அவளை நீ எதுக்கு போக விட்ட? கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம கௌரவ் ஸ்ருதியை பிடிச்சான். அப்புறம் அவங்க அங்கேருந்து ஓடினாங்க. அவங்க லானுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்க ஓடுறத நிறுத்தவே இல்லை. கௌரவ் அந்த கண்ணாடி கதவை ஃபாஸ்டா மூடினா. அந்த கண்ணாடி கதவை மேல சாஞ்சிக்கிட்டு மூச்சு விட ஆரம்பிச்சான். என்ன நடக்குது இங்க? நீ அவளை எதுக்காக போக விட்ட? அவ இறந்துட்டா. அவ நம்மளோட மீரா கிடையாது. இல்ல, கிடையவே கிடையாது. அப்படிதான் நடந்திருக்கு. இப்போதைக்கு நீயும் நானும் தான் தப்பிச்சிருக்கோம். நாம இங்க இருந்து கூடிய சீக்கிரம் வெளியே போய் ஆகணும். முதல்ல அர்ஜுன், இப்ப மீரா. நாம 2 பேரும் சீக்கிரமா. இல்ல ஸ்ருதி, நாம 2 பேரும் சீக்கிரமா நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. இங்க இருந்து வெளியே போறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். கௌரவ் சோத்துக்கிட்ட போய் உதவின்னு கத்த ஆரம்பிச்சான். அவனுடைய குரல் அந்த இருட்டுல எதிரொலிச்சது. கேக்குதா? யாராவது இருக்கீங்களா? யாருக்காவது கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. ஆனாலும் அங்க எந்த ஒரு பதிலும் வரல. கௌரவ் கவலையோட ரொம்பவே சோர்ந்து போய் கீழே உட்காந்தான். ஸ்ருதி ஏதோ ஒரு குழப்பத்தோட அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் மெல்லமா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்கிட்ட அவ கேட்டா, இங்க என்ன நடக்குது கௌரவ்? எனக்கு எதுவும் தெரியாது ஸ்ருதி. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஷோ நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் டிஆர்பி பிரச்சனை மட்டும் கிடையாது. இங்க திஷான்ற ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறமா நிறைய பேர் அவளோட ஆத்மாவை பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் ஷோவை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் டேட் இந்த ஷோவை நிறுத்த வேண்டியதா போயிடுச்சு. அப்ப இப்ப நாம என்ன பண்றது? அந்த ஆத்மாவுக்கு என்ன வேணும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம 2 பேரும் கன்ஃபெஷன் ரூம் போய் ஆகணும். கன்ஃபெஷன் ரூம்கா? ஆமா, அவ அந்த இடத்துல தான் தூக்கு மாட்டிக்கிட்டா. ஒரு புலம்பலோட ஸ்ருதி சரின்னு சொல்லி தலையை அசைச்சா. அப்புறம் 2 பேரும் ஒன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. 2 பேரும் அதே பாதையில கன்ஃபெஷன் ரூமை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. திரும்பினதுக்கு அப்புறமா ஸ்ருதி உணர ஆரம்பிச்சா கௌரவ் இப்ப அவ கூட இல்லைன்னு. உடனே பயந்து போய் அங்கேருந்து அவ ஓட ஆரம்பிச்சா. அவ கண்ணுல கண்ணீர் சிந்திட்டு இருந்தது. அப்புறம் அவளுடைய கால்கள் நிக்கிற மாதிரியே தெரியல. கௌரவ், கௌரவ்! திடீர்னு அவளை யாரோ தள்ளி விட்டாங்க. அப்புறம் அவ போய் கன்ஃபெஷன் ரூம்குள்ள விழுந்தா. பயம் அவளை முழுமையா சுத்திக்கிச்சு. அவ மேல நோக்கி பார்த்தப்போ பயத்துல அவளோட கண்கள் உறைஞ்சு போச்சு. த்ரிஷாவோட ஆத்மா சீலிங்ல ஊர்ந்துகிட்டே அவளை நோக்கி வந்துட்டு இருந்தது. ஸ்ருதி ஏதோ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கதவு திடீர்னு திறந்தது. அப்புறம் கௌரவ் அங்க ஒரு சாது கூட நின்றுட்டு இருந்தான். ஸ்ருதி அதே இடத்துல உட்காந்துருந்தா அதிர்ச்சியில. ஏன்னா இப்ப நடந்த விஷயம் அது அவளுக்கு புரியவே இல்லை. சாது மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வந்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு,
உன்னோட தேவைகள் நிறைவேறணும். உன்னோட கடைசி பலியை நீ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு உறுதி கொடுக்கணும். கௌரவையும் அவன் குடும்பத்தையும் நீ விட்டு போயிடணும். த்ரிஷாவோட ஆத்மா மெல்லமா புத்திசாலியா தலையசைச்சபடி சரின்னு ஒத்துக்குச்சு. கௌரவ் சாது கூட நின்றுட்டு இருந்தான். அவனுடைய முகம் அமைதியாகவும் உணர்வே இல்லாம இருந்தது. நாலாபுறமும் பயந்திருக்கிற நிலைமை அவனை எதுவும் பண்ணல. ஐ எம் சாரி ஸ்ருதி. திஷா என்னோட தங்கச்சி தான். அவ மந்திரங்களையும் தந்திரங்களையும் செஞ்சுதான் இங்கிருந்து ஒரு ஆத்மாவை விரட்டி விட்டா. ஆனால் அவளால் அதை சமாளிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆத்மா அவளோட உடம்பையும் மூச்சையும் அது தனக்கு சொந்தமாக்கிடுச்சு. எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா திஷா இறந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்கல. அப்போதான் இந்த சாது சொன்னார், அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்துறதுக்கு 3 மனுஷங்களை பலி கொடுக்கணும். என்னோட தங்கச்சிக்கு நிம்மதி வேணும். அதுக்காக நான் என்னோட நண்பர்களை இழக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. என்னால் முடிஞ்சா என்னை மன்னிச்சிடு. இது என்னோட கட்டாயம். இப்படி நடந்ததும் கௌரவும் சாதுவும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் பின்னாடி இருந்து கதறினாங்க. அந்த ஆத்மா ஸ்ருதியை நோக்கி எதிரொலிச்சதும் அந்த அறையில ஒரு தெரிஞ்ச குரல் எதிரொலிச்சது. எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற? ஒரு ஆத்மாவும் ஸ்ருதியும் 2 பேரும் குரல் வந்த திசையில பார்த்தாங்க. அங்க அர்ஜுன் மீராவோட ஆத்மா இருந்தது. அவங்களோட கண்ணுல கோபம் தெரிஞ்சது. ஒரு வேகத்தோட அவங்க முன்னாடி எதிரொலிச்சாங்க. அப்ப திஷாவை தரையில அழுத்தினாங்க. குழப்பத்துக்கு நடுவுல மீராவோட ஆத்மா என்ன சொல்லுச்சுன்னா, ஸ்ருதி, கௌரவ் அப்புறம் சாதுவோட கழுத்துல ஒரு தாயத்தை இருக்கு. அதுதான் அவங்கள காப்பாத்திடுச்சு. போய் அதை அறுத்துடு. ஸ்ருதி நடுங்கிக்கிட்டே தடுமாற்றத்தோட தன்னுடைய கால்களில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணா. அப்புறம் எதுவும் பேசாம அவ அந்த அறையை விட்டு வெளியே வர்றதுக்காக ஓட ஆரம்பிச்சா. ஓடும்போது மீரா தரையில இருந்த ஒரு பழைய மரத்தடிய பார்த்தா. அதை அவ கையில எடுத்தா. அவளோட கை நடுங்க ஆரம்பிச்சது. ஆனா அவ அந்த கம்பை கையில எடுத்துக்கிட்டா. முன்னாடி கௌரவும் அந்த சாதுவும் நடந்து போறத அவ பார்த்தா. தன்னுடைய முழு பலத்தை செலுத்தி அந்த கம்பால அவங்க தலையில அவ அடிச்சா. அப்புறம் 2 பேரும் மயங்கி போய் கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே அவங்க கழுத்துல இருந்த தாயத்தை அவ அறுத்து எடுத்தா. அவங்க கழுத்துல இருந்து அந்த தாயத்தை எடுத்த உடனே திஷாவோட சத்தம் அந்த இடம் முழுக்க எதிரொலிச்சது. சத்தத்தை கேட்டு கௌரவும் சாதுவும் திடுக்கிட்டு முழிச்சாங்க. கௌரவ் பார்த்தபோது எதிர்க்க ஸ்ருதி நின்றுட்டு இருந்தா. அப்புறம் சாதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சான். ஆனா இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. திஷாவோட ஆத்மா அவங்க மேல பாஞ்சது. அவளோட கோபத்தை தடுக்கிறதுக்கு இப்ப யாருமே கிடையாது. ஒரே நொடியில அவ அவங்களோட கழுத்தை பிடிச்சிட்டா. அப்புறம் அவங்க தலையை பிடிக்க எடுத்தா. ஸ்ருதி தரையில விழுந்துட்டா. அவளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருந்தது. கையில தாயத்தோட அந்த பயங்கரமான காட்சியை பார்த்துட்டு பயத்துல உறைஞ்சு போயிருந்தா. ராத்திரி முடிஞ்சது. அப்புறம் மறுநாள் காலையில ஸ்ருதி அந்த கேட்டை விட்டு வெளியே வந்தா. அவள் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருந்தது. அவளோட கால் கைகள்ல ரத்த கரைகள் இருந்தது. அப்புறம் இந்த கதை இதோட முடிஞ்சது.